ஓகே டீம். ஸோ நார்மலாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தேன் இந்த பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லி. ஸோ இந்த பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். சரியா? பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களுக்கு நார்மலாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் நார்மலாகவே பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் நார்மலாகவே எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நார்மலாகவே அப்டேட் பண்ணோன்னா எங்களோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டின போகிறோம். இங்கே பாருங்க ப்ளஸ் ஐக்கன் ஒன்று இருக்கு. சரியா? இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சரியா? பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் பின் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ கிரியேட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது ஒன்று காட்டும். ஸ்பெஷலா இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்லி சொன்னால் எங்கட நிறைய 100 மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருந்தீங்களே, அதில் சிலவங்க வந்து அப்படியே கூகுளில் இருக்க இமேஜ் எடுத்து போட்டிருந்தீங்க. சிலவங்க அந்த மேல எழுத வேண்டிய வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க யாரையும் அப்ரூவ் பண்ணவும் இல்லை. இப்போதான் அப்ரூவல் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டு போறோம். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், பின்ன வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நாங்க அந்த எடுத்து வச்ச போட்டோவை போடும். சரியா? இப்ப நான் போட்டோவை போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு பார்த்துருக்கலாம். இங்க நான் நடுவில் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னா போட்டோவை கம்ப்யூட்டர்ல செலக்ட் பண்ணி போட்டாச்சு. சரியா? இந்த இடத்துல டைட்டில் ஒன்று கொடுக்கணும். இஃப் யூ வாண்ட் சும்மா உங்களுக்கு தேவையா இருந்தா நான் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொன்ன மாதிரி பாருங்க. இங்கிலீஷ் நேம் ஒன்றுல அக்கௌண்ட்டை வச்சிருக்கேன். மியா ஜாக்சன்ற நேம்ல போட்டோ எதுவும் போட்டுல, போட்டோ ஒன்று போட்டுட்டாலும் ப்ராப்ளம் உண்டு இல்லை. சரியா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை நான் இந்த இடத்துல போடணும். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச பிளாகர் இருக்கு. பிளாகர்ல இருக்க ஏதாவது ஒரு இந்த மாதிரியான விஷயத்த ஒரு விஷயத்த காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க லிங்க் ஒன்று கேட்குது. கீழே பாருங்க லிங்க் ஒன்று கேட்குது. ஸோ இந்த லிங்கை நான் எப்படி போட போறேன்னு சொல்லி சொன்னால் நல்லா பார்த்துக்கொடுங்க. இந்த லிங்கை நான் எப்படி போட போறேன்னா, இதா பாருங்க, இதுதான் என்னுடைய பிளாகருடைய லிங்க் தான் இது. காப்பி பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொண்டாந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. முடிஞ்சு. சரியா? வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். எவ்வளவு லேசுன்னு பார்த்துக்கொள்ளுங்க வேலை. சரியா? இப்ப இதை நான் போட்டாச்சு. போட்ட பிறகு நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இதை நான் சேவ் பண்ணணும். ஏதாவது ஒண்ணுல சேவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சேவ் பண்ண போறேன். ஸோ சேவ் பண்றதுக்கு மேல பாருங்க இந்த செலக்ட் இடம் இருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண எதுவுமே காட்டுது இல்லை. ஸோ அப்ப இந்த இடத்துல கிரியேட் போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த கிரியேட் போர்டை கிளிக் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு வரும். சரியா? இந்த மாதிரி இது ஒன்று வரும். ஸோ இதுல வந்து நான் எடுத்துக்கொள்றேன் ஃபேட் லாஸ்ன்றதுதான் என்னுடைய நேம், போர்டுடைய நேம். ஸோ அந்த போர்டுக்கு வந்து கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணி கொள்றேன். இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயம். சரியா? இப்ப ஃபெட் லாஸ் அப்படின்ற துண்டு இங்க வந்துருச்சு. நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு மறுவா கிரியேட் போர்டுன்றதையும் காட்டும். இப்ப நான் ஃபெட் லாஸ்ன்றதை நார்மலா செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை சேவ் அப்படின்ற பட்டனை எப்படி கிளிக் பண்ண இருக்கு. அவ்வளவே தான். பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளவு லேஸ்ன்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு லிங்க் மாற போறது இல்லை. இந்த இங்க இருக்க டிஸ்கிரிப்ஷன் மாற போறது இல்லை. இந்த இங்க போடுற இந்த டைட்டில் மட்டும்தான் மாறும். சரியா? இப்ப நாங்க வந்து போட்ட இதை வந்து பார்த்துக்கொள்வோம். ஸோ இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் இதை பாருங்க. ஓகே, ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த பாருங்க ஃபெட் லாஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ இதை யாராவது எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல வந்து இந்த போஸ்ட்டை வந்து இப்படி பார்ப்பாங்க. பார்க்குற நேரத்தில் எங்களை இதை காட்டும். ஸோ இதை நாங்கள் ஒருத்தர கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்வோம் எங்களோட லிங்க்குக்கு சரியா போகுதான்னு சொல்லி. இப்போ நான் நார்மலா உங்களுக்கு செஞ்சு காட்டின பிளாகருக்கு வந்து அதான் நான் நிறைய பேருக்கு பிளாகரை கொஞ்சம் எடுத்தேன். கொஞ்சம் செக் பண்ணி சொல்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன். நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, நிறைய பேர் அனுப்பல. இட்ஸ் ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் நான் அதை செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து பிளாகர் அனுப்பினீங்கன்னா பிளாகர் எப்படி நல்லா இருக்கா, நல்ல குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறதுக்காக தான், வேற எதுக்கும் இல்லை. சரியா? அப்ப இங்க வருவாங்க. இங்க எங்களோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அவங்க அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா இதை மட்டும் செஞ்சு எங்களுக்கு எதுவுமே செய்ய இயலாது. இப்ப நீங்க ஒரு விஷயத்த பாப்பீங்க. இப்ப நாங்க என்ன செஞ்சோம், இந்த பிக்சரை விளங்குதா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. போவோம். நான் பேசுற விஷயம், நான் சொல்ல வர்ற விஷயம் விளங்குதா? இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் விளங்குச்சா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரம் நாங்க படிச்சதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எங்களுக்கு இமெயில் ஒரு நாளைக்கு நாங்க 10,000 15,000 20,000 அனுப்புறதை விட இந்த பின்ட்ரெஸ்ட் மூலமா 6-7 லட்சம் பேர் இல்லாட்டி 60-70 லட்சம் பேரை எங்களுக்கு ஒரு கிழமையில எடுத்துக்கொள்ளக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்கு.
சரியா? அதனால இது அவ்வளவு முக்கியமான விஷயம். இப்ப நான் சொன்னது 19 பேருக்கு விளங்கிருக்கு. சோ விளங்காதவங்க மறுபடியும் என்ன செய்யுங்கன்னா இந்த வீடியோ எடுத்து பாருங்க, ப்ராப்ளம் இல்ல. சரியா? இப்ப நான் ஒரே ஒரு பின் தான் போட்டிருக்கேன், உங்களோட சேர்ந்து தான் செஞ்சேன், ஒரே ஒரு பின் தான் போட்டிருக்கேன். ரைட், இந்த பின்னை போட்டுட்டு நான் கொஞ்சம் அப்படியே பணியவார் மோர் லைக் திஸ். பாருங்க, இதே மாதிரியான பிக்சர்ஸ் நிறைய பிக்சர்ஸ் பண்ணியே இருக்கு, ஆல்ரெடி போட்டது. சோ இப்ப நல்லா பாத்துக்கொள்ளுங்க, நான் சும்மா இந்த பிக்சருக்கு மேல இப்படி ஒரு கிளிக் ஒண்ணு பண்றேன். சும்மா அந்த பிக்சருக்கு மேல கிளிக் ஒண்ணு பண்றேன். கிளிக் ஒண்ணு பண்ணினா உங்களுக்கு பார்க்கலும் இவங்களை 29 பேர் ஃபாலோ பண்றாங்க. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, இப்படி ஒரு பிக்சர் ஒண்ணு கண்ட உடனே நாங்க செய்ய வேண்டிய வேலை, இங்க சேவ் பட்டன் இருக்குது, இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி, சரியா, சேவ் பட்டனை கிளிக் பண்ணி இத சேவ் பண்ணிக்கிறோம். இது ப்ரொஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சேவ் ஆகும். என்ன வச்சுக்கொள்ளுங்க, இன்னொருத்தட்ட பிக்சர் சம்பந்தமே இல்லாம நீங்க யோசிப்பீங்க, என்னடா இது சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தட்ட பிக்சர்ல என்னத்துக்காக இது சேவ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அதுலதான் விஷயமே இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்வோம், கமெண்ட் எல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அதுக்கு அடுத்த பிக்சர், ரைட், இந்த பிக்சர். சரியா? இதையும் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு 10 ஃபாலோவர்ஸ், இதையும் நான் இப்படி சேவ் பண்ணி கொள்றேன். சரியா? பார்த்துருப்பீங்க, ஈஸி, ரொம்ப ஈஸியா. சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் மறுவா இந்த பிக்சர் எடுப்போம். இந்த பிக்சர் எடுக்கிறேன். ஸோ அவங்களோட விஷயத்த சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு 2 லைக்ஸ் வேற விழுந்திருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 25 லைக்ஸ், அது வேறையா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நான் வேற ஒண்ணுமே செய்யல, ஜஸ்ட் சேவ். சரியா? இப்ப நான் இப்படி சேவ் பண்ணி போறேன் தானே, இதெல்லாம் சேவ் பண்ணது விளங்கிச்சா? முக்கியமான விஷயம். அதனால மறுவா கேட்கிறேன், மறுவா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம், லோவா ஹேண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் பண்ணுங்க. இப்ப நான் செஞ்சது விளங்கிச்சா? ரைட், இது விளங்கிச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் திட்ட தெளிவா விளங்குதுன்னு அர்த்தம். சாரி, பின்ட்ரெஸ்ட் திட்ட தெளிவா விளங்குதுன்னு அர்த்தம். சோ இப்ப ஏன் இதை நாங்க சேவ் பண்ணணும், என்ன ரீசன் அப்படின்றத பாப்போம். சரியா? இப்ப நான் ஒரே ஒரு பிக்சர் தான் போட்டேன், நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு பிக்சர் தான் போட்டேன். ஆனா என்னுடைய ப்ரொஃபைல நான் கிளிக் பண்ணினால், சரியா, எனக்கு இந்த ஒரு பிக்சர் பிளஸ் இங்க ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட என்னது பிக்சர்ஸும் இங்க சேவ் ஆகும். சேவ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், இந்த இந்த இதை சேவ் பண்ணி போற நேரத்துல இது குறைஞ்சது ஒரு 100 இல்ல ஒரு 50 பிக்சர்ஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம் இது வேற லெவல்ல ஒர்க் ஆகும். சரியா? இதை வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா? இதை வந்து உங்களுக்கு போர்டுக்கு, இப்ப எங்கட போர்டு இருந்துச்சு அதே போர்ட்ல கூட சேவ் பண்ணிடுறேன். இல்லைங்களா? இப்ப நான் செஞ்சது பாத்தீங்கன்னா, இந்த பிக்சரை நான் என்ன செய்ய போறேன்னா இந்த போர்ட்ல சேவ் பண்ண போறேன். அதுக்கு பிக்சருக்கு மேல மறுவா வந்து கிளிக் பண்ணியாச்சு, மறுவா வந்துட்டு இந்த இடத்துல சேவ் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. சரியா? ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகி இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ எங்களோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணியாச்சு, பிக்சரை செலக்ட் பண்ணியாச்சு. சாரி, பிக்சரை செலக்ட் பண்ண தேவையில்ல, இங்க ஆர்கனைஸ்னு சொல்லியிருக்கும். பாருங்க, இங்க ஆர்கனைஸ்னு சொல்லியிருக்கு. ஈஸி, ரொம்ப ஈஸி. இந்த ஆர்கனைஸை கிளிக் பண்ணுங்க, எந்த பிக்சரோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. எந்த போர்டுக்கு சேவ் பண்ணணும்னு கேட்கும், இந்த ஃபெட்லோஸ் போர்டுக்கு சேவ் பண்றேன்னு சொல்லி சேவ் பண்ணுங்க. சரியா? இந்த பிக்சரை நான் மறுவா செஞ்சு காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆர்கனைஸை கிளிக் பண்ணுங்க, இந்த பிக்சரை செலக்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, ஃபெட்லோஸ் அப்படின்ற கேட்டகரியில இந்த பிக்சரையும் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே பிக்சரை மறுவா ஒருத்தருக்கு செலக்ட் பண்ணுவோம். சரியா? பார்த்துக்கொள்ளுங்க, ரொம்ப லேசு, ரொம்ப லேசு. மறுவும் அதுல செலக்ட் பண்ணி இதாக்கணும். இப்ப எல்லாம் சரி, இப்ப என்ன சார் நடந்துச்சு, சம்பந்தமே இல்ல, நீங்க இன்னொருத்தட்ட பின்னதாக்க சொன்னீங்க, கிளிக் பண்ண சொன்னீங்க, எல்லாம் செஞ்சீங்க. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்ப எங்கட ஃபெட்லோஸ் போர்டு உள்ளுக்கு போனால் உங்களுக்கு அந்த 5 பின்னையும் பார்க்கணும். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த போர்டை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எங்கட இந்த பிக்சரையும் பார்ப்பாங்க. விளங்குதா? இந்த போர்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தா இந்த போர்டையும் பார்ப்பாங்க, அதாவது இந்த பின்னையும் பார்ப்பாங்க. அப்ப இது ஒரு போட்டோவுக்கு யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் 1 போட்டோ. சரியா? உங்களுக்கு வேணா இதே போட்டோவை மறுவா கிளிக் பண்ணிட்டு இங்க நிறைய இருக்கு, இதா இருக்கு, எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க. சரியா? சில போட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாது, சில பிக்சர்ஸ் இருக்கும் எந்த மாதிரின்னு சொல்லி சொன்னால் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 27 ஃபாலோவர்ஸ் தான். சரியா? ஆனா சில போட்டோஸ் இருக்கும். சரியா? சில போட்டோஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பெரிய அளவுல ஒரு ஒரு பெரிய அளவுல ஆன ஒரு என்னது கிரௌட் இருப்பாங்க.
சரியா? அந்த பிக்சர்ஸ்ல வந்து ஆகக்கூடிய க்ரௌட்ஸ் இருப்பாங்க. சோ அப்ப அந்த க்ரௌட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த க்ரௌட்ஸ் உங்களோட பிக்சரையும் பார்ப்பாங்க. நீங்க உங்களோட போர்ட்ல சர்வ் பண்ற நேரம் பின்ட்ரெஸ்ட் காட்டக்கொள்ள அவங்களோட இப்ப இவங்களோட ஆல்ரெடி இவங்க எல்லாம் போட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா உங்களையும் அவங்க பார்ப்பாங்க. பாக்குற நேரம் உங்களுடைய வியூஸ் அளவு வந்து இருக்குதானே, வியூஸ் அளவு இருக்குதானே, இந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா கூடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு சொன்னால் உங்களுடைய இம்ப்ரெஷன்ஸ், ஆக்கள் உங்களோட பின்ன பாக்குற அளவு, சரியா? ஆக்கள் உங்களோட பின்ன பாக்குற அளவு, சரியா? அது அது வந்து உண்மையிலுமே நினைச்சு கூட பார்க்க இயலாத அளவுக்கு அவ்வளோ கூடையா வரும், சரியா? எதிர்பார்க்கவே இயலாது அந்த அளவுக்கு கூடையா வரும் உங்களுக்கு அந்த இது நடந்ததுக்கு போறோம், சரியா? ரைட். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், சரியா? இந்த இடத்துல பெட்லோஸ் எங்க போர்டு இருக்கு தானே, இதுக்கு நாங்க சொல்றது போர்டு, சரியா? இந்த போர்டுக்கு மேல பாருங்க ஒரு பென்சில் ஒண்ணு மாதிரி காட்டும். இந்த பென்சிலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட கவரை போட்டுக்கொள்ளும். அதாவது பெட்லோஸ் சம்பந்தப்பட்ட அவ்வளவு டீட்டெயிலும் எண்டவலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போட்டுக்கொள்ளும். அடுத்து இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஏதாவது ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன் உண்டு, இப்ப நாங்க அதுல கொடுத்த மாதிரி கொடுத்துக்கொள்ளும். சோ அதுக்கப்புறம் ரெண்டையும் கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட போர்ட் வந்து நல்ல என்னது நல்ல இதா இருக்கும், சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து சேவ்ட், இதெல்லாம் நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கிரியேட்டர், இதுதான், இது ஒண்ணு மட்டும் தான் நாங்க போட்டிருக்கோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒண்ணுக்கே அவ்வளவு போட்டோஸ் வருதுன்னா நாங்க போட போற போட்டோஸ் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 6000 வந்திருக்க மாதிரியா பார்த்தா கிட்டத்தட்ட 6000 இது மாதிரி வரும். சோ அப்ப 6000 இது மாதிரி வார நேரத்துல உங்களோட ஆக்கள் பாக்குற வீதம் கூடிக்கிட்டே போகும். அது கூட 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 உங்களுக்கான இந்த பக்கம் சேல்ஸ் எவ்வளவு குயிக்கா போகும்னு சொல்லி சொன்னால் ஒரு மந்த், சரியா? இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றீங்க. நான் 25ஆம் தேதிக்குள்ள எடுத்து கொடுக்க தான் பார்த்தேன், பட் அந்த இடையில போன டைம் மிஸ்ஸிங் ஆகுறதுனால ஸோ அடுத்த மாசம் 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி ஆகுக்குள்ள உங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை செய்யக்கூடியதா இருக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க செஞ்சீங்கண்டா, சரியா? இப்போ உங்களோட போர்ட்ஸ் ஸோ நார்மலா இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு போற ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இந்த நேத்து எல்லாம் பெரிய அளவுல இந்த ஃபுட்ஸ் பத்தி தான் என்னமோ இதொன்று இருந்திருக்கு. நேற்று இஃப்தார், சரியா? இஃப்தார் ப்ரோக்ராம், அதுக்கான இதுகள் நடந்திருக்கு. ஸோ என்னமோ ஒரு அவார்ட் செரமனி நடந்திருக்கு. இதுக்கு ரிலேட்டடான இதுகள் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் ஃபாஸ்டா இது வந்து மூவ் ஆகும், சரியா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி, மிச்சம் ஒன்று செய்ய தேவையில்ல, ஈஸியா இந்த விஷயத்த செய்யலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் கேட்டகரியில தான் இருக்கு, சரியா? இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் நீங்களும் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் கேட்டகரியில தான் இருக்கு. இதை வந்து நாங்க பிசினஸ் அக்கௌண்ட் கேட்டகரியா மாத்துறதும் கட்டாயம், சரியா? இப்ப நான் வந்து டிரெக்டாவே உங்களுக்கு செஞ்சு காட்டேன். பர்சனலா கொஞ்சம் இருங்க, ஓகே, நான் அதையும் காட்டிடுறேன். ஓகே, இப்ப நார்மலா கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, சேஞ்ச் மை பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு பிசினஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, சரியா? இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், கெட் அ பிசினஸ் அக்கௌண்ட் சொல்லி. ஸோ இந்த பிசினஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க, அதுக்கான ஹெல்ப் டீடைல்ஸ் எல்லாமே வரும், சரியா? அப்ப இந்த ஹெல்ப் டீடைல்ஸ் எல்லாம் வந்த உடனே உங்களுக்கு இதை கன்வெர்ட் பர்சனல் அக்கௌண்ட் டு பிசினஸ் அக்கௌண்ட் சொல்லி இடம் ஒன்று காட்டும், அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸோ உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போட்டு என்ன செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டை ஈஸியா பிசினஸ் அக்கௌண்டா மாத்திக்கிறோம். ஸோ பட் ஆனா இதுல ஒரு சின்ன லிங்க் ஒன்று இருக்கு, அந்த லிங்கை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் எப்படியாவது. ஸோ அந்த லிங்க் மூலமா என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் ஒரு கிளிக்ல அது ஆட்டோமேட்டிக்காவே பிசினஸ் அக்கௌண்டா மாறும், சரியா? அது உங்களுக்கு இன்னும் அனலைஸ் எல்லாம் தரும், எவ்வளோ இது வந்துச்சு, எவ்வளோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எல்லா டீடைல்ஸையுமே வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு கைக்கே தந்துடும், சரியா? ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ல, சரி, உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ல செட்டிங்ஸ் ஏரியாலையும் உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ பார்க்குறேன் உங்களுக்கு அதை எப்படி சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். இதை பாருங்க,
நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஈஸியா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சேஞ்ச் அதெல்லாம் ஒன்றும் அடிக்க தேவையில்ல. டிரெக்டா பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. இந்த இடத்துல உங்களோட லோகோ இருக்கும். ஸோ அந்த இடத்துல சைட்ல ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல கன்வெர்ட் டு அ பிசினஸ் அக்கௌண்ட் சொல்லியிருக்கும். கன்வெர்ட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்க பாருங்க, பிசினஸ் அக்கௌண்ட்ல பர்சனல் அக்கௌண்ட்ல அனலைஸ் எதுவுமே இல்லை. அனலைஸ் எதுவுமே இல்லை. யாரு எங்க இருந்து பாக்குறாங்க, எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை வியூ ஆகுது, எந்த டீட்டெயிலுமே இல்லை. பட் இந்த பிசினஸ் அக்கௌண்ட் ஃப்ரீ. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது ஃப்ரீ. உங்களுக்கு ஃப்ரீயா அப்டேட் பண்ணிக்கொள்ளே. சரியா? எந்த இஷ்யூவும் இல்லாம ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய கன்வெர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அப்டேட் கொடுத்த உடனே உங்களுக்கு பேர் வந்துடும். அப்ப இந்த இடத்துல பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா இது வரைக்கும் விளங்கிச்சா? ரைட், ஓகே. ஸோ ரொம்ப ஈஸி. சரியா? அதை இதாக்கிட்டு இந்த இடத்துல உங்களோட பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கான பேர் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சும்மா பேர் ஒன்று கொடுக்குறாங்க. சரியா? டு யூ ஹேவ் அ வெப்சைட்? எஸ், எனக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் லிங்க் எங்க இருக்கு? இந்த இருக்கு என் வெப்சைட்டுடைய லிங்க். காப்பி பண்ணியாச்சு, கொண்டாந்து போட்டாச்சு. சரியா? இங்க நான் ஆஸ்திரேலியான்னு கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கண்ட்ரி இருக்குமோ அந்த கண்ட்ரி கொடுத்துருக்கேன். போட்டோஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்றேன். சரியா? நீங்க என்ன மாதிரியான இது ஆக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நாங்க இதுல ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், நாங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட இதுதான் இதாக்குறோம். ஜென்ரேட் மோர் லீட்ஸ், பிஸ்னஸ், ஆடியன்ஸ், டிரைவ் டிராஃபிக். ஸோ இது மூணு தான் எங்களுக்கு தேவை. இது மூணையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ், பிளாகர். ஓகே, இந்த இடத்துல பிளாகரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஆன்சர் பிளாகர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஷுவர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அது இதாக்கி கொள்ளுங்க. ஸோ இதை முடிஞ்சதுன்னா இந்த மாதிரியான இது வரும். சரியா? அட் ஏதாவது இது ஆக்குறீங்களான்னு சொல்லி ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் அப்படியே கம்ப்ளீட்டா பிசினஸ் ஹப் அப்படின்னு சொல்லி மாறி. சரியா? பிசினஸ் ஹப் மாதிரி மாறி. ஸோ இது ஆட்கள் எப்படி பார்ப்பாங்கன்றதையும் நாங்கள் இதுல கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். இப்படித்தான் ஆட்கள் பார்ப்போம். சரியா? இப்படிதான் ஆட்கள் பார்ப்போம். அப்ப இதுக்காக நல்ல போட்டோ எல்லாம் போட்டு வச்சா இன்னும் அழகா இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். சரியா? அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஸோ இங்க வந்து நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட போட்டோவை போட்டுடலாம். அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்ப இந்த இடத்துல நாங்க கிளிக் பண்ண உடனே எங்களுடைய பின்னை காட்டும். சரியா? ஆட்கள் இப்படித்தான் பார்ப்பாங்க எங்களோட பின்னு. ரைட், ஓகே. அதுல எல்லா விஷயங்கள்லாம் இதாக்கிட்டு மோர் டீட்டெயில்ஸ்ல மத்தவங்களையும் பார்ப்பாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க எங்கட பின்னை தான் பாக்குறோம். ஆனா சம்பந்தமே இல்லாம மத்தவங்களோட காட்டுது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, மறுபக்கம் இதே வேற யாராவது இவங்களோட பின்ன பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா எங்கட பின் கூட இந்த இடத்துல இருக்கும். இதான் இதுல இருக்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பெஸ்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் எங்கட இதை பாக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் எங்க எவ்வளவு இருக்கோ அவ்வளவு காட்டும். ஸோ இங்க இனிமேல் டேட்டா இல்லை என் நாங்க இன்னைக்கு தான் நாங்க போர்டு ஒன்னே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு காட்டும். சரியா? நீங்க செஞ்சுட்டு போற நேரத்துல காட்டும். லாஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு, ஏதாவது யாரு எந்த கம்ப்யூட்டர்ல வந்திருக்காங்களா, மொபைலால வந்திருக்காங்களா, இல்ல டேப்லெட்டால வந்திருக்காங்களா, என்ன வயசுக்காரவங்க வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்திருக்காங்களா, பாய்ஸ் வந்திருக்காங்களா. சரியா? அதுக்கப்புறம் அதுக்கான டேட்டா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அதை எய்ம் பண்ணி உங்களுக்கு இதாக்கலாம். இப்ப வந்து நல்லா ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கிறேன். சரியா? இப்ப எத்தனை பேருக்கு பதில் தெரியும்னு சொல்லி பார்ப்போம். சரியா? கேள்வி ஈஸி. கேள்வி என்னன்னா, இப்ப இங்க வந்து நிறைய பேர் 18 வயசுல ஒரு 40 பேர் வந்திருக்காங்க. எங்கட பின்ட்ரெஸ்ட் பின்ன பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 20 பேர் 35 வயசுல வந்திருக்காங்க. இன்னொரு 6 பேர் 60 வயசுல வந்திருக்காங்க. இன்னொரு 18 வயசுக்கும் 35 வயசுக்கும் நடுவுல இருக்கவங்க ஒரு 150 பேர் வந்திருக்காங்க. இதுல 150 பேர் வந்திருக்கவங்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எத்தனை பேர்? உங்களுக்குள்ளதான் கேட்குறேன். கொஸ்டின் உங்களுக்கு தான். 150 பேர் அதை டார்கெட் பண்ணாலே போதும் அப்படின்றது நினைக்கிறது எத்தனை பேர்? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. 18 வயசுக்கு குறைவா 40 பேர் வந்திருக்காங்க. 60 வயசுக்கு மேல 8 பேர் வந்திருக்காங்க. 35 வயசுக்கு மேல ஒரு 60 பேர் வந்திருக்காங்க. இந்த 18க்கும் இந்த 35க்கும் நடுவுல ஒரு 120 பேர் வந்திருக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த 120 பேரை டார்கெட் பண்றது நல்லமா,
இல்லன்னு சொல்லிச்சுன்னா அந்த மத்ததுக்கெல்லாம் டார்கெட் பண்றது நல்லமான்னு சொல்லி. இப்ப 120 பேரை டார்கெட் பண்றது நல்லோன்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, சூப்பர், வேறல, உண்மையிலே நல்ல ஐடியா இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களோட ஐடியா இதெல்லாம் காட்டுங்க. சூப்பர், உண்மையிலுமே அதான் சரியான ஆன்சர். ஏன்னா நாங்க 18 வயசுக்கு குறைவா இருக்கவங்களுக்கு இங்க இருக்க மெடிசின்ஸ் எடுத்து குடுக்கல. அது ஏன் சில நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய சிக்கல். சரியா? அதை விட 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் எங்களுக்கு குடுக்கல. ஏன்னா அவங்க என்ன ஹெல்த் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அந்த 18 வயசுக்கும் 25 வயசுக்கும் நடுவுல 120 பேருக்கு இருக்காங்க. அவங்கள டார்கெட் பண்ணு. ஆல்சோ அந்த 35 வயசுக்கும் அந்த 60 வயசுக்கும் நடுவுல இருக்காங்களே அவங்கள டார்கெட் பண்றது பண்ணுங்க, பட் குறைவா. என்ன ரீசன் சொல்லி சொன்னா அவங்களுக்கு சில நேரத்துல ஏதாவது பெரிய சிலவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். 30-35 வயசு வந்தாலே எல்லாமே வந்து ஸோ அப்படி இருக்கும். ஸோ அதனால அதுக்கு இல்லாம கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா 18ல இருந்து 35 வயசுக்கு நடுவில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது நல்ல சேஃப்டி. சரியா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ நாங்க என்ன செய்யணும்? இந்த பின்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பின்னை வந்து நாங்க போட்டு கொண்டே இருக்கணும். நிறைய போடணும் பின். இதெல்லாம் போட்டோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு சரியா ஏகப்பட்ட இந்த சேவ் பண்ணதுல பாருங்க நிறைய காட்டும். நாங்க அந்த சேவ் பண்ணி வச்சுக்கலாம் காட்டும். ஆல் பின்ஸ் பாருங்க எப்படி காட்டும். சரியா? இதே மாதிரி நாங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 6000 பின் இருக்கு. இந்த 6000 பின்னையும் ஆட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்ஸுக்கு கீழே வாரது இருக்கு தானே, இந்த பின்கள் கீழே வார பின்கள் இருக்கு தானே, சம்பந்தம் இல்லாத பின்கள். சோ இந்த பின்களை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா சேவ் மட்டும் பண்ணி இந்த விஷயத்த செஞ்சீங்கனாலும் சரியா இத வந்து நீங்க நார்மலா இந்த ஃபேட் லாஸ்லயே போட்டு இந்த இப்படி வச்சு சேவ் பண்ணிடலாம். இன்னும் ஈஸி, டிரெக்டா ஃபேட் லாஸ்லயே சேவ் ஆயிடும். சோ இதை செஞ்சு வச்சீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஆட்டோவாவே உங்களுக்கான பேஸ் ஒண்ணு கிரியேட் ஆகும். 5 லட்சம் பேர், 60 லட்சம் பேர், 70 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அந்த 6, 7, 8 இல்லாட்டி 70, 80 லட்சம் பேர்ல எங்களுக்கு இப்ப வந்து யூடியூப்ல எல்லாம் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது செய்யணும். ஆனா இதுக்கு அப்படி செய்ய தேவையில்லை. இதை நாங்க சும்மா வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா பார்த்து போட்டு. சோ இந்த வேலையை மட்டும் செய்யுங்க. இந்த ஒரு மாசம் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த 6000 போட்டோஸையும் போட்டு இதே வேலையை நீங்க மாத்தி 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 செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அடுத்த மாசம் 4ஆம் தேதியாவுக்குள்ள குறைஞ்சது $100, $200 மேல இருக்கும் ஒவ்வொருத்தர் கையில. இது நீங்க தான் செய்யணும், நான் தான் செய்யணும் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் செய்யும். ஏழுனா உங்களுடைய கண்ட்ரியை கனடாவா மாத்துங்க, இல்லாட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸா மாத்துங்க. நான் வந்து ஆஸ்திரேலியாவா மாத்தி வச்சிருக்கேன். ஸோ நீங்க அதை யூஎஸ்ஆ மாத்துங்க, கனடாவா மாத்துங்க, சரியா, யுனைடெட் கிங்டமா மாத்துங்க. அப்போ உங்களோட பெரிய அளவுல டோடு உண்டு இதாவே வரும். ஸோ இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி இப்ப நாங்க ஜேவிஸோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதாக்குறது பார்த்தோம். அதே தான் சேம் தான் உங்களோட ஒரே பிளஸ். சரியா? அப்ப நாங்க கிளிக் பேங்க், ஒரே பிளஸ், ஜேவிஸு மூண்டையும் இதாக்கிட்டோம். ஸோ கிளிக் பேங்க் உடைய அக்கௌண்ட்ஸ் வந்ததோட நாங்க என்னது செய்ய போறோம்? இதே ஃபேட்லாஸ் கதை தான், அதுக்கு வேற ஒரு லிங்க் ஒன்று போட்டு மறுவா பின்கள் அதே பின்களை மறுவா போட்டு வரும். யாரு பார்க்க போறோம்? அதே பின்களுக்கு இந்த இடத்துல அந்த கொடுக்க வேண்டிய அந்த இதை மட்டும் மாத்திட்டு வரும். அவ்வளவுதான், சின்ன வேலை. அந்த இருக்க 6000 போட்டோஸ 6-7 வருஷத்துக்கு பாவிக்கலாம் மறுவா போட்டு. மிச்சம்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. மறுவா அதுக்காக பின் கிரியேட் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த 6000 போட்டோஸே மறுவா ரொட்டேட் ஆகி போட்டு ஈஸியா உங்களுக்கு அச்சீவ் பண்ணக்கூடியதா இருக்கு. சரியா? இதுல கேரண்டீட் சொல்றேன். ஏன் சொல்லிச்சுன்னா இதெல்லாம் நான் செஞ்சு ட்ரை பண்ணி எனக்கு சக்சஸ் ஆகின மெத்தட்ஸ். இது மூலமா நான் $13,000 அந்த காலத்துல எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னுக்கு. சரியா? எனக்கு சக்சஸ் ஆகின மெத்தட்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரேன். சரியா? இந்த வீடியோ பாக்குறவங்க பிளஸ் இந்த கிளாஸ்ல இதாக்குனவங்க எல்லாரும் உங்க மனசாட்சிக்கு உண்மையா நீங்க எடிட் பண்ண பிக்சர்ஸை போடுங்க. கூகுள் போட்டோஸை போடாதுங்க. கூகுள் போட்டோஸுக்கும் நாங்க எடிட் பண்ண கேன்வால எடிட் பண்ண போட்டோஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. கூகுள் போட்டோஸ்ல என்ன நடக்கும்? அப்படியே போட்டோன்னே காப்பிரைட் வந்துடும், உங்களோட அக்கௌண்ட் பேண்ட் ஆகும். உங்களோட மட்டும் இல்லை, இருக்கவங்களோட எல்லாத்தையும் சேர்த்து பேண்ட் ஆகும். ஆனா அதுக்கு மேல ஏதாவது எழுதி போட்டா பேண்ட் ஆகுது. ஏன்னா நீங்க புதுசா கிரியேட்டிவிட்டியா ஏதோ ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் ஆகாது. எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு போட்டோஸ் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பின் போட்ட பிறகு குறைஞ்சது ஒரு 30 பேரை மத்தவங்க பின்ன வந்து சேவ் பண்ணுங்க. அப்ப ஒரு நாளைக்கு நீங்க, நான் சொல்லல உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 500 இது பின் போடுங்க அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 பின் போடுங்க. 50 பின் போடுங்க.
சக்சஸ் ஆகும் வேற லெவல்ல, கேரண்டீட் சொல்றேன், பயப்படாம சொல்றேன். ஏன்னா நான் செஞ்சு பார்த்திருக்கேன், இன்னமும் இது வேலை செய்து கிட்டத்திலேயே எங்க டாக்டர் லேர்ன் பண்ணாங்க. கேரண்டீட் சொல்றேன். நீங்க சரியா செஞ்சீங்கன்னா போதும், செய்யற வேலையை சரியா மட்டும் செய்ய போதும். சரியா? இத எவ்வளவு குயிக்கா இயலுமோ அவ்வளவு குயிக்கா இதாக்குங்க. இன்னும் நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆகாம இருக்கு. ஸோ அப்ரூவல் வந்ததோட டக் டக் டக்னு எல்லாத்தையும் அப்ரூவ் ஆகி முடியும். அப்ரூவ் ஆகி முடிஞ்சதோட என்ன செய்வோம்னு சொன்னால், உங்களுக்கும் அந்த குரூப்ல விழுந்துருவீங்க. ஏன்னா தனித்தனியா போட்டோஸ் எல்லாம் பிரிச்சு கூகுள் போட்டோஸை போடாம இதாக்கிட்டு போறோம். சரியா? அப்போ வந்து நிறைய பேர் காப்பி பண்ணி அனுப்பிருக்கீங்க, அது வந்து அப்ரூவ் ஆகாதுன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சிலவங்க அட் ஆகிருக்கீங்க, நீங்க வேலையில ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா இந்த வேலையை இப்ப எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப இந்த போட்டோஸ் எல்லாம் தரக்காடினா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னா நீங்க 100 போட்டோ செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கும் நாளைக்கும் நாங்க இந்த போட்டோஸ் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கிறோமே. இப்ப நாளைக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்களும் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்ப நாளைக்கு நாங்க என்ன செய்யறோம், நாளைக்கு உங்களோட 100 போட்டோ கிரியேட் பண்ண சொல்றேன். அதுல 50 போட்டோ யூஸ் பண்ணி இந்த மெத்தட செய்யுங்க. நாளாண்டைக்கு மிச்சம் 50 வச்சு செய்யுங்க. அதுக்கு அடுத்த நாள் நீங்க குரூப்ல இருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டோஸை வச்சு செய்யுங்க. இதுதான் ஈஸியான மெத்தட். யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் கிங்டம் அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் உங்களோட இடத்துக்கு வர வைக்கும். ஸோ இதுதான் பெஸ்டான மெத்தட். பட் நான் இந்த கிளாஸை வந்து இதோட நான் முடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதோட நாங்க முடிக்கிறோம். நாளைக்கு நாங்க செப்பரேட்டா வேற ஒரு புது பாடம் போறோம். ஸோ புது பாடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு நாளும் சரியா உங்களுடைய அப்டேட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். விருப்பப்படுறவங்க மட்டும், சரியா, விருப்பப்படுறவங்க மட்டும் நான் இமெயில் அட்ரஸ் ஒன்று போடுறேன். அந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் உடைய இதுதான் நான் பாருங்க சார், நான் தான் போட்டிருக்கேன் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஒன்று போடுங்க. இமெயில் ஒன்று அனுப்புங்க. சரியா? அவங்களோட ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து அதை அட்டாச் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் பாக்குறேன். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிடணும்னா பண்றேன். ஏன்னா நான் இப்ப எல்லாத்துக்குமே சொல்லி எல்லாருமே செய்வீங்கன்னு கேட்டா எல்லாருமே செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும். பட் யாரெல்லாம் செய்ய விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால அந்த சப்போர்ட்டை தரத்துக்கு நான் ரெடியா இருக்கேன், நீங்க ரெடியா இருந்தா. ஆனா அந்த இமெயில போடணும் மீன்ஸ்னா அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன். எனக்கு புது மெயில் ஒன்று வரலன்னா எப்படியும் கட்டாயம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ரைட், சரியா இருந்தா சரின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போடுவேன். ஏன்னா ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போடுவேன். நான் பெருசா வசனம் எல்லாம் இதாக மாட்டேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் அவங்களோட யாரையாவது கண்டெக்ட் பண்ணி பேசுவோம். இந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க போதும். 1 month நான் கேரண்ட் பண்றேன். நான் சொல்ற வேலையா சரியா செஞ்சா நான் கேரண்ட் பண்றேன், நீங்க ஏர்ன் பண்ணிடுவீங்க. எல்லாரும் ஏர்ன் பண்ணுவீங்க. யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ அவங்க எல்லாம் ஏர்ன் பண்ணுவீங்க. ஷுவர். சரியா? ப்ராடக்ட்டை சரியான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அதுக்கேற்ற மாதிரி வேலையில செய்யும். அவ்வளவே தான். தேங்க்யூ வெரி மச். வந்து அவ்வளவு பேருக்கும் உங்களோட கொஸ்டின் நிறைய இருக்கும், நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கு இல்ல நாளைக்கு போடுங்க, மார்னிங்ல இருந்து. சரியா? நாளைக்கு மார்னிங்ல இருந்து நீங்க போடுங்க. இந்த ஃபேவரட்டான பாடம், நிறைய ஏர்ன் பண்ண பாடம், இந்த வேர்ல்டே ஆகக்கூடிய அளவில் ஏர்ன் பண்ணக்கூடிய பாடமும் இதுதான், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்னையோட முடியுது. நாளைக்கு நாங்க புது பாடம் ஒன்றுக்கு போறோம். புது பாடத்தை அப்டேட் உங்களுக்கு வரும் நாளைக்கு. இன்ட்ரடக்ஷன், அதுக்கான இன்ட்ரடக்ஷன் நாளைக்கு இருக்கு. சரியா? ஸோ தேங்க்யூ வெரி மச். வந்து அவ்வளோ பேத்துக்கும்